எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஊடகங்களில் வெளிவந்த அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அதை லாவகமாக அதிமுக 160 தொகுதிகளில் போட்டியிடும், மீதமுள்ள 75 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் பாஜக, அதாவது பழைய என்டிஏ, சென்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த என்டிஏ கூட தேமுதிக, இவர்களுக்கு ஒதுக்கப்படும். இதோடு நிறுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. இவர் அதையும் தாண்டி தானே சர்வ வல்லமை கொண்டவன் என்று 3 சீட்டு 6 சீட்டுன்னு பிரித்து கொடுக்குற பொழுது எல்லா தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. இது அகங்காரம், ஆணவம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது இன்னொரு பார்வையிலேயே புரிஞ்சுக்கலாம்ல சார். இத்தனை நாள் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு செவி சாய்க்காம இருந்த பழனிசாமி அவர்கள் இப்போ ஓகே எல்லாருமே இணையலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாகவும் இதை எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது ஒரு பெரிய வெற்றியை ஒரு தலைவர் தேடி கொடுத்து விட்டால் அந்த தலைவரது சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்கிற பிரச்சனையே 10 தோல்வி முடிந்து 11வது தோல்வியை நோக்கி அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை ஒரு ஜெயலலிதா அம்மாவை போல பாவித்து கொண்டு சர்வ வல்லமை பொருந்திய மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இந்த இயக்கத்தை வழிநடத்த நினைக்கிறார். இவரால் வெற்றி தேடி கொடுத்து விட முடியும் என்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தோல்வியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளவு சர்வாதிகார போக்கை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ இபிஎஸ் அவர்களை மாத்துறது தான் நோக்கமாவே 2 பேர் வச்சு செயல்படுறாங்க, இல்லை எல்லாருமே செயல்படுறாங்க? எல்லாமே ஒட்டுமொத்தம். இது 2 பேர் மட்டும் இல்லை. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி பயணிக்கிறவர்களே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த இயக்கம் வெற்றி பெறாது, இவரது செயல்பாடுகள் ஒரு கட்சி தலைவருக்கானதாக இல்லை, இவர் வெற்றியை நோக்கி பயணிக்கவில்லை, இந்த இயக்கத்தை தன் கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கிற மாபெரும் அதிருப்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சி, இன்னும் சில பேர் அதிமுகவில் அறியப்பட்டவர்கள், எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், அம்மாவோடு பயணித்தவர்கள் தாவேகாவிற்கு செல்லுகிற பொழுது எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவாக, ஒரு புதிய அதிமுகவாக, எம்ஜிஆர் வெற்றி கழகமாக மக்களுக்கு அது தோற்றம் அளிக்கும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இது அதிமுக என்று இல்லாமல் எடப்பாடி திமுகவாக காட்சி அளிக்கிறது. இதுதான் பிரச்சனை. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா, சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு அன்றைக்கு ஜா அணி ஜே அணி என்று இருந்தது. அந்த ஜானகி அணியில் வீரப்பன், ஜானகி அம்மா போன்றவர்கள் திமுகவோடு ஒரு மறைமுக உறவை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதை எதிர்த்து கடுமையான திமுக எதிர்ப்பு, கடுமையான பாஜக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிற அதிமுக தொண்டர்களும், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவர்களும் விஜயோடு இணைந்து பயணிக்கிற பொழுது எப்படி 89ல் ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அது போல ஒரு புதிய அதிமுகவாக, ஒரு மாற்று சக்தியாக தாவேகா உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.